Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. நம்ம இன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னல்ஸ்ன்ற டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெக்சர்லேயும் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், sketch the given signal r of minus 2n plus 3. Okay. So let's see the solution. So sketch பண்ண போகிற சிக்னல் நம்ம y of n எடுத்துக்கிறோம். y of n is equal to r of minus 2n plus 3. ஓகே, ஸோ நம்ம எந்த சிக்னல் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, ரேம்ப் சிக்னலை தான் sketch பண்ண போகிறோம். ஓகே, ஸோ r of n தான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், r of minus 2n plus 3ன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் r of n ஓட டெஃபினிஷன், r of n is equal to n when n is greater than or equal to 0, 0 otherwise. Okay. So let's draw the graphical representation. So it starts from 0. So this is r of n. So at 0, 0 because n என்ன value வருதோ அதுதான் r of n வரும். So 0 na 0 தான், 1 na r of n is also 1. If n is 2, r of n is also 2. If n is 3, r of n is also 3. Right? If n is 4, r of n is also 4. Okay, so this is your r of n and so on. So இந்த சிக்னல் தான் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், r of minus 2n plus 3ன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே r of minus 2n plus 3ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ்னால் என்ன, ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. தென் 2n அப்படின்னா என்ன, ஸ்கேலிங் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. மைனஸுங்கும் போது ரிவர்ஸிங்கும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஷிஃப்டிங், ஸ்கேலிங், ரிவர்ஸிங் நடந்திருக்கு. ஓகே, ஆர் ஆஃப் என்லேருந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஸ்கேல் ஆகிருக்கு, ரிவர்சல் நடந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆர் ஆஃப் மைனஸ் 2n plus 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் 1ல் ஆர் ஆஃப் என்ன எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோம், r of n plus 3ன்னு ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு r of n plus 3 என்ன பண்ண போகிறோம், r of 2n plus 3ன்னு மாற்ற போகிறோம், தட் இஸ் ஸ்கேலிங் பண்ண போகிறோம். ஃபைனலாக r of 2n plus 3யை ரிவர்சல் பண்ணி r of minus 2n plus 3 ஸ்கெச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஸ்கேலிங் பண்ண போகிறோம், ஃபைனலாக ரிவர்சல் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நார்மலாக ஷிஃப்டிங் வந்து டிஸ்கிரீட்டில் என்ன சொல்லுவோம், n மைனஸ் கேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த r of n plus 3 எப்படி எழுதலாம், n மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு எழுதலாமா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது கேஸ் ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 3. ஸோ கேங்கிறது என்ன, நெகட்டிவ் வேல்யூ. ஸோ கே நெகட்டிவ்னா என்ன, ஷிஃப்ட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன ஆகும், அட்வான்ஸ் ஆகும். ரைட். ஸோ சாம்பிள் வேல்யூஸ் ஆர் அட்வான்ஸ்ட். ரைட். ஸோ r of n r of n plus 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன மீனிங், r of n is advanced by 3 samples. மைனஸ் 3னா என்ன மீனிங், if k is equal to minus 3னா என்ன மீனிங், each sample, each n is added with minus 3. அப்போது 0 கூட மைனஸ் 3 ஆட் ஆகும், 1 கூட மைனஸ் 3, 2 கூட மைனஸ் 3, 3 கூட மைனஸ் 3, 4 கூட மைனஸ் 3. நம்ம உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் 4, 0 to 4, 5 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா. இங்கேயும் நமக்கு வந்து சிக்னல் இருக்குது, பட் நம்ம வந்து 0 to 4 சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஈச் என், ஓகே, ஈச் என் இஸ் ஆடட் வித் மைனஸ் 3. அப்போ 0 மைனஸ் 3 மைனஸ் 3, அப்போ 0ல் இருக்கக்கூடிய வேல்யூ எங்கே போகும், மைனஸ் 3க்கு போகும். 1 மைனஸ் 3 மைனஸ் 2, அப்போது 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் 2க்கு போகும். ஸோ உங்களோட ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஸோ திஸ் இஸ் n. அப்போது 0 மைனஸ் 3 மைனஸ் 3க்கு போகும். அப்போது மைனஸ் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். ஓகே, அப்போ 0 மைனஸ் 3 மைனஸ் 3க்கு 0 போகும். 0ல் இருக்கக்கூடிய சாம்பிள் மைனஸ் 3க்கு போகும். 0ல் என்ன வேல்யூ இருக்குது, சாம்பிள் வேல்யூ 0, அது மைனஸ் 3க்கு போகுது. 1ல் இருக்கிறது மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2, அப்போ 1ல் இருக்கிறது மைனஸ் 2 போகும். 1ல் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்கிறது மைனஸ் 2க்கு போகும். 2ல் என்ன இருக்குது, 2 இருக்குது, அப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 1, அப்போ 2ல் வந்து 2 வந்து மைனஸ் 1க்கு போகும். 3ல் 3 இருக்குது, அப்போ 3 மைனஸ் 3 0, அப்போ இங்கே வந்து 3ல் இருக்கக்கூடிய சாம்பிள்
0 போகும். 4ல இருக்கிறது 4, அதில் 4 minus 3 1, அப்போ 4ல இருக்கக்கூடிய சாம்பிள் 1க்கு போகும். ஸோ திஸ் இஸ் R of n plus 3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் R of n plus 3 R of 2n plus 3 சேஞ்ச் பண்ணுறோம். Scaling is generally represented as a into n. Okay, so அப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இதில் 2 cases of scaling இருக்குது. If a is greater than 1, இங்கே 2 இருக்கு இல்லையா? If 2 is greater than 1 என்ன இருக்கும் நடக்கும்? Compression நடக்கும். Okay, if a is greater than 1, compression takes place. If a is less than 1, expansion takes place. நமக்கு இங்கே a ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2, which is greater than 1 இல்லையா? ஸோ அப்போ compression நடக்கும். அப்போ compression என்ன மீனிங்? each n, that is each samples is divided by scaling factor இங்க என்ன? 2, right? So each n is divided by 2. R of n plus 3 is compressed by scaling factor of 2 and it is transformed to R of 2n plus 3. So R of n plus 3 லேருந்து R of 2n plus 3 எப்படி கிடைக்கும்? R of n plus 3 இருக்கு. R of n plus 3ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு n வேல்யூ ஒவ்வொரு சாம்பிளும் டிவைட் பை 2 போடணும். y2 இங்கே சாம்பிளிங் இங்கே ஸ்கேலிங் ஃபேக்டர் 2ங்கிறதுனால நம்ம டிவைட் பை 2 போடுறோம். அப்போது -3/2ங்கிறது என்ன? திஸ் இஸ் இது வந்து -1.5 இல்லையா? திஸ் இஸ் -2/2 -1. -1/2 இஸ் -0.5. 0/2 is 0 + 1/2 is 0.5. அப்போ நமக்கு -1.5லேருந்து 0.5 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இங்கே உங்களுக்கு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்கேலை வந்து மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் வந்து 0.5ன்னு எடுத்துக்கிறேன். 0, 0.5, 1. ஈச் யூனிட் டேக்ஸ் 0.5 வேல்யூ. இது -0.5, -1, -1.5, -2, ஹியர் -2 to +2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது 0வில் இருக்கக்கூடியது -3/2ங்கிறது என்ன? -3யில் இருக்கக்கூடியது கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே போகுது? -1.5க்கு போகுது. அப்போது -3யில் என்ன இருந்திருக்கு? 0 இருந்திருக்கு, அது -1.5 போகுது. -2ல் என்ன இருந்திருக்கு? 1 இருந்திருக்கு, அது கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் -1க்கு போகுது. அப்போது இங்கே 1. -1ல் என்ன இருந்திருக்கு? 2 இருந்திருக்கு, அது கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் -0.5க்கு போகுது. இங்கே 2. 0ல் என்ன இருந்திருக்கு? 3 இருந்திருக்கு, அது கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் 0 தான். 0/2 0. ஓகே, 1ல் என்ன இருந்திருக்கு? 4 இருந்திருக்கு, அது கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே போகுது? 0.5க்கு போகுது. ஸோ திஸ் இஸ் R of 2n plus 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இதில் தேர்ட் ஸ்டெப்பு R of 2n plus 3 என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் பண்ணுறோம். R of -2n plus 3 கிடைக்கும். ஓகே, ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன மீனிங்? பாசிட்டிவ் n சாம்பிள், பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடுக்கு போகும், நெகட்டிவ் சாம்பிள்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சைடு போகும். R of -2n plus 3ங்கிறதுனா மிரர் இமேஜ் ஆஃப் R of 2n plus 3. ஸோ அப்போ உங்களுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்? இங்கே பாசிட்டிவில் என்ன இருக்குது? 0.5 இருக்குது. அப்போது அது நெகட்டிவ் போச்சுன்னா அப்போ நெகட்டிவில் வந்து நமக்கு ஸ்கேலிங் என்ன இருக்குது? -0.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நெகட்டிவில் இங்கே என்ன இருக்குது? ஸ்கேலிங் -1.5 வரைக்கும் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? அது பாசிட்டிவ் போச்சுன்னா +1.5 வரைக்கும் பாசிட்டிவ் சைடில் இருக்கும். -0.5, 0, 0.5, 1, here 1.5. ஓகே, ஸோ அப்போ உங்கள் ரிசல்ட் என்ன? -1.5ல் இருக்கிறது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் +1.5 போகும். +1.5ல் என்ன இருக்கும்? 0 தான். ஏன்னா -1.5ல் 0 இருக்குது. -1ல் என்ன இருக்குது? 1 இருக்குது, அது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் +1க்கு போகும். -0.5ல் 2 இருக்கும், ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் +2க்கு போகும். 0ல் 3 இருக்கும், அது 0ல் தான் இருக்கும். மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா 0.5ல் 4 இருக்குது, அது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் -0.5க்கு போகும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா R of 2n plus 3ங்கிறது க்ரோயிங் சிக்னலாக கிடச்சிருக்கா? ரிவர்ஸ் பண்ணால் என்ன? ஆப்போசிட் ஆப்ரேஷன் இல்லையா? அது என்னாகும்? டிகேயிங் சிக்னல் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் R of -2n plus 3. இதுதான் உங்களுடைய ரிசல்டன் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, இது 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? மெத்தட் 2. ஸோ இதுலேயும் வந்து ஆன்சர் சேம், இதே ஆன்சர் தான் வரும். பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்? R of என்ன? R of -2n plus 3 மாற்ற போகிறோம். இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? ஷிஃப்டிங் இருக்குது, ஸ்கேலிங் இருக்குது, ரிவர்சல் இருக்குது.
ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் அப்புறம் ஸ்கேலிங் ரிவர்சல் பண்ணோம். இங்கே செகண்ட் மெத்தடில் என்ன போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஆர் ஆஃப் என் என்ன பண்ண போகிறோம், ஸ்கேலிங் பண்ண போகிறோம். ஆர் ஆஃப் 2n மாற்ற போகிறோம். ரைட், ஸ்கேலிங் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம், ஆர் ஆஃப் 2n + 3 மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரிவர்சல் பண்ணி ஆர் ஆஃப் -2n + 3 ரிசல்டன் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மெத்தட் 2ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆர் ஆஃப் என்ன ஆர் ஆஃப் 2n மாற்றணும். ஓகேவா? இங்கே ஜென்ரலாக வந்து ஸ்கேலிங் எப்படி சொல்லுவோம், an. இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். a is equal to 2 which is greater than 1. a is greater than 1 என்ன நடக்கும், கம்ப்ரெஷன் நடக்கும். கம்ப்ரெஷன்னா என்ன மீனிங்கா, each sample that is each n is divided by 2 because a is equal to 2ங்கிறதுனால. இப்போ r of n is compressed by 2. இங்கே r of n வரைஞ்சிக்கோங்க. this is n, 0ல் 0, 1ல் 1, 2ல் 2 வேல்யூ தான், 3ல் 3, 4ல் 4. நான் இங்கே 0 to 4 5 samples எடுத்திருக்கேன். this is your r of n. ஸோ r of 2n எப்படி கிடைக்கும், ஒவ்வொரு சாம்பிளும் டிவைட் பை 2 பண்ணும். 0/2, 1/2, 2/2, 3/2, 4/2. ஓகேவா? ஸோ 0/2ங்கிறது என்ன, 0. 1/2ங்கிறது 0.5 எடுத்துக்கிறேன். 2/2 1, 3/2ங்கிறது 1.5, 4/2 2. ஸோ உங்களுக்கு கிளியராக டயக்ராம் புரியணுங்கிறது, கிராஃப் புரியணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்கேலிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு யூனிட்டையும் 0.5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0, 0.5, ஸோ -2 to +2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் ஆஃப் 2n என்ன கிடைக்குது, 0/2 0. அப்போது 0ல் இருக்கக்கூடிய சாம்பிள் 0ல் தான் இருக்கும், 0. ஓகே, தென் 1/2ங்கிறது 0.5. அப்போ 1ல் இருக்கக்கூடிய சாம்பிள் வேல்யூ 0.5 போகும். 1ங்கிறது என்ன, இங்கே 1ல் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது, அது 0.5 போகும், இங்கே 1. தென் 2/2 1, 2ல் என்ன இருக்குது, 2 இருக்குது, அது எங்கே போகுது, 1க்கு போகுது. ஓகே, 3/2ங்கிறது 1.5, 3ல் என்ன இருக்குது, 3 இருந்திருக்கு, அது வந்து எங்கே போகுது, 1.5க்கு போகுது. ஓகேவா? 4ல் 4 இருந்திருக்கு, அது 4/2 2, ஸோ 2க்கு போகுது. ஸோ ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா இங்கே 0லேருந்து 4, 0 to 4. இங்கே ஸ்கேலிங் என்ன, 0 to 2 என்ன இருக்குது, கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ரைட், வித் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் வித் என்ன ஆயிருக்கு, ரிடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆர் ஆஃப் 2n. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர் ஆஃப் 2n ஷிஃப்ட் பண்ணோம். எப்படி, ஆர் ஆஃப் 2n + 3 ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்பொழுதும் ஆப்ரேஷன்ஸ் ஆன் சிக்னலில் அகைன்ஸ்ட் டி ஆர் என்ன தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? என்னையோ இல்லை என் ஆர் சாம்பிள்ஸையோ இல்லை டைம் ஆக்சிஸோ தான் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆர் ஆஃப் 2n தான் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. 2n நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அது பண்ணுறதுக்காக நம்ம அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம். என்னென்னா, ஆர் ஆஃப் 2 வெளியில் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் டேர்ம் என்ன ஆகுமா, n + 3/2. ஸோ 2 × n 2n, ரைட். 2 × 3/2, 2 2 கேன்சல் ஆகிட்டு 3 கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன ஷிஃப்ட் ஆகிருக்கு, என்ன தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு, என்னவா ஷிஃப்ட் ஆகிருக்கு, n + 3/2 ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, n -3/2. -3/2ங்கிறது என்ன, இங்கே கேயோட வேல்யூ என்ன, k is equal to -3/2, தட் இஸ் நெகட்டிவ். ரைட், நெகட்டிவ்னா என்ன, லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன, ஸோ அட்வான்சிங் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அப்போ ஆர் ஆஃப் 2n இஸ் அட்வான்ஸ்டு பை 3/2. ஓகே, 2ங்கிறது என்ன, 1.5 இல்லையா, ஸோ -1.5. ஸோ k is equal to -3/2னா என்ன, each n is added with -1.5. அப்போ 0 - 1.5, 0.5 - 1.5, 1 - 1.5, 1.5 - 1.5, 2 - 1.5. ஓகே, ஸோ அப்போ 0 - 1.5ங்கிறது என்ன, இங்கே -1.5, 0.5 - 1.5ங்கிறது -1, 1 - 1.5ங்கிறது -0.5, 1.5 - 1.5ங்கிறது 0, 2 - 1.5 is 0.5. அப்போ என்ன மீனிங்,
0ல் இருக்கக்கூடிய சாம்பிள் வேல்யூ -1.5க்கு ஷிஃப்ட் ஆகும். 0.5ல் இருக்கக்கூடிய சாம்பிள் வேல்யூ -1க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய R of 2n plus 3 என்ன ஆகும்? ஓகே, ஸோ 0ல் இருக்கக்கூடிய சாம்பிள் வேல்யூ எங்கே போகுது? -0.5க்கு போகுது, -1.5க்கு போகுது. அப்போ 0ல் என்ன சாம்பிள் வேல்யூ? 0. அது -1.5க்கு போகுது. 0.5ல் சாம்பிள் வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. அது எங்கே போகுது? -1க்கு போகுது. 1ல் என்ன இருக்குது? சாம்பிள் வேல்யூ 2 இருக்குது. அது எங்கே போகுது? -0.5க்கு போகுது. 3ல் என்ன இருக்குது? 1.5ல் என்ன இருக்குது? 3. அது எங்கே போகுது? 0க்கு போகுது. 1.5 - 0, 1.5 - 1.5 0. ஸோ 0க்கு போகுது. 2ல் என்ன சாம்பிள் வேல்யூ இருக்குது? 4. அது எங்கே இருக்குது? 2 - 1.5 0.5க்கு போகுது. ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4. திஸ் இஸ் R of 2n plus 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த R of 2n plus 3 என்ன பண்ணும்? தேர்ட் ஸ்டெப்பில் R of 2n plus 3-ஐ ரிவர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? R of -2n plus 3. ஏன்னா மிரர் இமேஜ். ஸோ பாசிட்டிவ் எண் எல்லாம் நெகட்டிவ் போகும், நெகட்டிவ் எண் எல்லாம் பாசிட்டிவ் போகும். ஸோ அப்போ உங்களுடைய ரிசல்டன் என்ன இருக்கும்? ஸோ பாசிட்டிவில் இங்கே என்ன இருக்குது? 0.5 இருக்குது. அப்போ நெகட்டிவில் இதை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ -0.5 வரைக்கும் இருக்கும். இங்கே நெகட்டிவில் என்ன இருக்குது? -1.5 வரைக்கும் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இங்கே +1.5 வரைக்கும் இருக்கும். 0, 0.5, 1, 1.5. ஓகே, ஸோ அப்போது பாசிட்டிவில் 0ல் -1.5ல இருக்குது, 0 இருக்குது. அது எங்கே போகும்? +1.5 போகும். அப்போ இங்கே 0. -1ல் 1 இருக்குது. அது எங்கே போகும்? +1க்கு போகும். -0.5ல் 2 இருக்குது. அது +0.5க்கு போகும். 0ல் 3 இருக்குது. மிரர் இமேஜ் எடுத்தாலும் 0லே தான் இருக்கும். 0.5ல் 4 இருக்குது. அது மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா -0.5க்கு போகும். ஸோ திஸ் இஸ் 4, 3, 2, 1, 0. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? க்ரோ ஆகிருக்கா? க்ரோயிங் கிடச்சிருக்கு இல்லையா? R of 2n plus 3. R of -2n plus 3 என்ன? -2n plus 3 என்ன? ரிவர்ஸ்டு, ரைட்? ஆப்போசிட் ஆப்ரேஷன். ஸோ அங்கே இங்கே டிகேயிங் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் கிராஃப். ஓகே, ஃபஸ்ட் கிராஃபையும் செகண்ட் கிராஃபையும் பாருங்கள். ஃபஸ்ட் கிராஃபில் என்ன கிடச்சிருக்கு? -0.5லேருந்து 1.5 வரைக்கும் சாம்பிள்ஸ் இருக்குது. டிகேயிங் கிடச்சிருக்கு, ரைட்? சிமிலர்லி செகண்ட் கிராஃபில், செகண்ட் மெத்தடில் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட்லேயும் -0.5லேருந்து 1.5 வரைக்கும் டிகேயிங் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதையும் விட சிம்பிளாக வந்து பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். R of என்ன? R of -2n plus 3 நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸாக எடுத்துக்கோங்க. R of -2n plus 3-ஐ R of என்ன? ஓகேவா? பண்ணும்போது சேம் இது ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மார்க்லலாம் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பண்ணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். பட் இதை வந்து எக்ஸாமில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபார் 1 மார்க் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அப்போது R of என்ன? நான் என்ன சொல்லியிருக்கேன்? R of -2n plus 3-ஐ எடுத்துக்கோங்கன்ற. அப்போது 0ல் 0 தான், 1ல் 1, 2ல் 2, 3ல் 3, 4ல் 4. ஸோ இதை நான் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? R of -2n plus 3ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இது R of -2n plus 3னா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கணும்? -2n plus 3 தானே இருக்கணும். பட் ஆல்வேஸ் யூ ஹவ் டு டூ தி ஆப்ரேஷன்ஸ் அகைன்ஸ்ட் தி n. இங்கே 2n plus 3 அகைன்ஸ்ட் நம்ம பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும்? இதை என்ன சேஞ்ச் பண்ணும்? எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? -2n plus 3 கூட -3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -2n கிடைக்கும் இல்லையா? திரும்ப இதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா -n கிடைக்கும் இல்லையா? தென் மல்டிப்ளை பை -1 போடும்போது +n கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க? -3 பண்ணுறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் டிவைட் பை 2 பண்ணுறீங்க. தேர்ட் ஸ்டெப்பில் -1-ஐ மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, அப்போது இங்கே ஒவ்வொரு இது கூட -3 ஆட் பண்ணுங்கள். -3, -3, -3, -3, -3. 0 -3, -3. 1 -3, -2. 2 -3, -1. 3 -3, 0. 4 -3, 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2, டிவைட் பை 2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -1.5, -1, -0.5, 0 + 0.5. ஸோ இது என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளை வித் -1. அப்போ இது என்ன கிடைக்கும்? +1.5. அப்போ இங்கே +1.5. இது +1, இது +0.5. 0, 0 தான். இது -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +0.5 × -1 -0.5. ஓகே, ஸோ அப்போ ரிசல்ட்டு எங்கே கிடைக்கும்? 4ல் இருக்கக்கூடியது -0.5க்கு போகுது. ஸோ 4ல் என்ன சாம்பிள் வேல்யூ இருக்குது? 4 இருக்கு இல்லையா? அது வந்து -0.5க்கு போகும். 1, 2, 3, 4. அப்போது -0.5க்கு 4. 3ல் 3 இருக்குது. அது எங்கே இருக்குது? 0 தான்.
ஓகே, ரிவர்ஸ் பண்ணாலும் 0 தான். அப்போ 0ல் 3 தான். 2ல் மைனஸ் 2ல் 2 இருக்குது. அது எங்கே இருந்தது முன்னாடி -0.5ல் இருந்தது. அது ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா +0.5க்கு 2 போகும். ரைட். தென் 1ல் 1 இருக்குது. அது எங்கே இருந்தது -1ல் இருக்குது. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் +1க்கு 1 போகும். தென் 0ல் 0 தான். அது எங்கே இருந்தது -1.5ல் இருந்தது. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் +1.5க்கு வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆர் ஆஃப் n அகைன்ஸ்ட் n. ஸோ ரிவர்ஸாக நமக்கு கிடச்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள். கிடச்சிருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர், 2 மெத்தட்லேயும் கிடைச்ச ஆன்சர் கரெக்ட். சேம் தான் இங்கே கிடச்சிருக்கு. Okay. So thanks for watching. Keep supporting. Please subscribe my channel. Take care. Bye.